பணியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை பாரம்பரியமும் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். பசுமை என்பது உயிரின் ஆதாரமே. மேலும் அவை இரு கண்களை போன்றது. மரங்கள், செடிகொடிகள், புல்வெளிகள், ஆறுகள் போன்றவை இயற்கை எழில் கொஞ்சம் அழகு. நமது பாரம்பரியம் பசுமையை பாதுகாக்கும் பழக்கங்களை கொண்டது. நம் முன்னோர்கள் இயற்கையை பாதுகாத்தனர், மரங்களை வளர்த்தனர், நீரை சேமித்தனர், மூலிகை மருத்துவங்களை பயன்படுத்தினர். தற்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பசுமை அழிந்து வருகிறது. அதாவது மரங்கள் வெட்டப்பட்டு இயற்கையை வளங்களை நாமே அளிக்கின்றோம். சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. நாம் பசுமையை பாதுகாக்க வேண்டும். மரம் நடுதல், பிளாஸ்டிக்கை தவிர்த்தல், இயற்கையை நேசித்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு நாம் பாரம்பரியத்தை மதிக்க வேண்டும். நாம் இயற்கை சீரழித்தால் இயற்கையை நம்மை மாறாக எதிர்கொள்வது உறுதி. இன்றைய நவீன உலகில் நம் பாரம்பரிய உணவு முறை, நாட்டு மருத்துவம், சிறந்த வாழ்வு முறைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது. ஆகையால் நமக்கு பலவிதமான நோய்களும் வந்து சேர்கின்றன. பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்கள் விட்டு சென்றனர். பண்பாடு, பொக்கிஷம், மொழி, கலை, ஒழுக்கம், சடங்குகள் இவையே நம் அடையாளங்கள். இன்றோ பசுமை பாரம்பரியமும் குறைந்து வருகிறது. மரங்கள் வெட்டப்படுகிறது. பழைய பழக்க வழக்கங்கள் மறக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும் நிலையில் நாம் உள்ளோம். பாரம்பரிய விழாக்களில் கலந்து கலாச்சாரத்தை நாம் கடைபிடிப்போம். உங்கள் வீட்டில் மரம் ஒன்று நடுங்கள். பாரம்பரிய உணவு முறை பயன்படுத்துங்கள். பண்டைய கலாச்சார பண்புகளையும் கடைபிடிங்கள். மேலும் சிறுதானியங்கள் உருவத்தில்தான் சிறியது. மேலும் சிறியது உண்டு. வளமோடு வாழுங்கள். நன்றி.